ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் காயில் மட்டும் இல்லைங்க, தோல்லையும் கூட நல்லாவே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. இதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்புறமா டைஜஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்க பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 4-5 காஞ்ச மிளகா, இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோல் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தோல் நல்லா வெந்திருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு வந்திங்கன்னா நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக உளுந்தும் வந்துருச்சு. இப்போ அரைக்கும் போது காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பீர்க்கங்காய் சட்னி, அதாவது பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.